அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவையின் 2வது நாள் இனிப்பான நாள். நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது, அரசியலில் நடக்க போகும் பெரும் மாற்றங்கள், இபிஎஸ் தரப்பு ஒரு மோசமான ஒரு விவாதத்தை முன் வச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். திருமா அவர்கள் திடீர்னு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று போட்டிருக்காரு. இது என்ன அப்படின்றத நான் போக போக வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு நாளைக்கு இறுதி நாள் அப்படின்னு ஆளுநர் அறிவிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் புது சபாநாயகராக பதவி ஏற்றதுக்கப்புறமா அமைதியான தொடங்கின அந்த ஒரு சட்டசபை அப்படின்றது உண்மையிலே இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த சட்டசபை நிகழ்வுகளில் நியூஸில் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. இந்த வருஷம் தான் நமக்கு புதுசு. ஏன்னா நம்ம அண்ணன் இன்னைக்கு சிஎம்மாக இருக்காரு. அங்கே நிகழ்வுகள்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சட்டசபை நிகழ்வுகள் ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ்லயும் லேக் கணக்கில் வியூஸ் போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் அந்த அரசியலை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் கொண்டுட்டு வந்த புதுசான அரசாணைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 717 மதுக்கடைகளை மூடுறதுக்கு 2 வார கால அவகாசங்களுக்குள் மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக இன்னைக்கு அடுத்து ஒரு திட்டமான அதாவது மக்களோட அந்த குடிமக்களின் முழுக்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி குடிநீர் வழங்கல் துறை மற்றும் அந்த அடிப்படை தேவையான மருத்துவ வசதி இவங்களுக்கெல்லாம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்கள் சரியா கிடைக்குதானா அதுக்கான அதிகாரிகளை சந்திச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து டான் செய்யற முதல்வர் அப்படின்னா நம்ம விஜய் அவர்களை பெருமையா சொல்லித்தான் ஆகணும். அதே போல இன்னைக்கு அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அதிமுக சார்பில் இருந்து சி.வி. சண்முகமுடைய ஒரு தனிப்பட்ட அணி, அதாவது எஸ்பி வேலுமணி அவர்களை எடப்பாடி அதாவது ஏடிஎம்கே உடைய தலைவராக கொண்ட ஒரு அணி அப்படின்றது 30 எம்எல்ஏக்களோட தமிழக வெற்றி கழகத்தோட இணைய போறாங்க. அதனால இன்னைக்கு சாயந்தரமா பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி 3:30 மணிக்கு மேலே சி.வி. சண்முகத்தை விஜய் அவர்கள் சந்திக்கிறதா அவங்கள வீட்டில் போய் பார்க்குறதா இருக்காரு. இந்த ஒரு அரசியல் நகர்வு அப்படின்றது எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க என்டிஏவோட ஆதரவில் பிஜேபியோட கூட்டணியாக இருக்காங்க. அது போக எடப்பாடி அவர்கள் 17 எம்எல்ஏக்களோட தனிப்பட்ட முறையில் இருந்தால் கூட வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, நாளைக்கு நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அவர்களுக்கு கை தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்க. பிஜேபியோட எம்எல்ஏ என்ன சொல்றாரு, ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அவரு நாங்கள் எங்களுக்கு சம்மதம், இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடரணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றாரு. அமமுகவுடைய அதே கூட்டணியில அதாவது என்டிஏல இருக்கிற கூட்டணியோட காமராஜ் அவர்கள் எங்களுக்கு சம்மதம், நான் நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் அவர்களுக்கு ஆதரவா வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது போக இப்ப சி.வி. சண்முகம் கூட வந்திருக்கிற அந்த ஒரு 30 எம்எல்ஏக்கள் நாளைக்கு ஆதரவா கை தூக்கிடுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்றது இப்பவே தெளிவா தெரிஞ்சு போச்சு. இது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பாம் திரும்ப போடுறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் நம்மளோட சேனல்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நான் இதை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அதிமுக மற்றும் திமுக 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை முதல்வராக நிறுத்துறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் திருமாவளவர்கள் அவருடைய அந்த ஒரு பெரும்பான்மைக்காக, விஜய் அவர்களோட பெரும்பான்மைக்காக தன்னுடைய கட்சி சேரதுலையா ஆதரவு இருக்கா இல்லையா இந்த ஒரு விஷயம் இழுபறியாக நீடிச்சதுக்கு காரணமே அதுதான். எடப்பாடி அவர்கள் புதுச்சேரியில் கொண்டுட்டு போய் தன்னுடைய எம்எல்ஏக்களை அப்புறம் வச்சதுல இருந்து முழுக்க திமுகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட விடாம போன் பேசிக்கிட்டே இருந்ததாகவும், எப்படியாவது இந்த ஆட்சியை விஜய் அவர்களுக்கு எதிராக கைப்பற்றியே ஆகணும் அப்படின்றதுனால என்னத்தையாவது இந்த தின்றதுக்கு அப்படின்னு சமம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு கட்சியும் இந்த ஒரு கட்சியும் இணையுது அப்படின்னா அது ரொம்ப மக்களிடையே ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துற விஷயமா தான் இருக்கும். ஆனா திமுகவில் இப்ப இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனாரு, அதனால நம்ம தள்ளி வச்சிடலாம். அடுத்த கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதை விரும்பலன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கிட்ட அதே போல எடப்பாடி அவர்களும் விரும்ப மாட்டாரு. முழுக்க எடப்பாடிக்கு பதவி ஆசை அப்படின்றது தொத்தி போச்சு. அது பதவி ஆசைன்னு கூட சொல்லக்கூடாது, வெறின்னு சொல்லணும். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப எடப்பாடி அவர்களை முதல்வராக முன்மொழிகிறதுக்கு திமுக காரங்க விட மாட்டாங்க. அப்ப இங்கிட்ட இருந்த திமுக சைட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தான் அடுத்த பெரியவரா இருக்காப்ல, மன்னராட்சியின் அடிப்படையில் அவர் வருவாப்ல, அதை அதிமுக காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்து சிறுபான்மையினரோட மக்களோட தலைவராக இருந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய திருமாவளவர்களை முன்னிறுத்துவோம், 2 பேரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கையை தூக்கிடுவாங்க, பெரும்பான்மை நிரூபிச்சிடலாம், அப்போ திருமாவளவர்களை முதல்வராக தூக்கி போட்டுருவோன்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு படாருன்னு கிரீடம் ஏறிடுச்சு. அதனால தான் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டு. இது ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன சொல்றாப்புல ப்ரெஸ் மீட்ல, இன்னைக்கு விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ அவரோட ப்ரெஸ் மீட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. என்கிட்ட திமுக அதிமுக அணுகினார்கள், என்னைய முதல்வராக முன்மொழிந்தார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது ஒருவேளை அண்ணன் நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, நீங்க தான் நின்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் அவ்வளோ தூரம் கடுமையான கோபத்துக்கு ஆளாயிருப்பாங்க இவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்துச்சுன்னா. ஏன்னா அநேக மக்களோட ஆதரவோட
இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வராக இன்னைக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், யாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அடுத்து போராட்டம் கலவரம்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கும் தமிழகம். அதுதான் வந்து உண்மையில ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். நல்ல வேளையா இவங்க அதை தவிர்த்து ஒரு பெரிய போராட்டத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஆதரவாளர்கள்லாம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட வந்து பேசுனது, அவங்க வீட்டுக்கு அவர் போறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்க போது இபிஎஸ்ஐ சந்திக்கிறதா இருக்காரு. இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா விவசாய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது விவசாயிகள் ஐயாக்கண்ணா அவர்கள் தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்து அவருடைய அந்த நிதி பற்றாக்குறை, விவசாயிகளுக்கு விஜய் அவர்கள் செய்ய வேண்டியது இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி 317 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு நமக்கு நிதிநிலை வந்து பாக்கி வச்சிருக்காங்க, இது எப்படியாவது மீட்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களும் வந்து இன்னும் ஒரு 3 நாள் கூட ஆகலைங்க. அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் இறங்கி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ சிவி சண்முகம் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்ற கையோட திருமாவளவன் அவர்களை 4 மணிக்கு மேலே சந்திக்கிறதா இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்னெல்லாம் வரப்போகுது, நாளைக்கு வாக்கெடுப்பில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, தேமுதிகவுடைய பிரேமலதா அவங்க வீட்டுக்கு போயிட்டு சந்திக்கிறதா இருக்காரு. இன்னைக்கு தேமுதிக வந்து என்னதான் வந்து திமுகவுடைய ஒரு கூட்டணியில் இருந்தா கூட இன்னைக்கு தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டசபையில் பேசும்போது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த தமிழ்தாய் வாழ்த்து பஞ்சாயத்து தான் முதர்ந்து எல்லாருமே இழுத்துட்டு வந்தாங்க. சௌமியா அன்புமணி பேசுறதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் சொன்ன குட்டி கதை, இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். சபாநாயகராக இருந்தவருக்கே வந்து அப்படி ஒரு கிடுகிடுன்னு நடிக்கிட்டாப்புல ஜேசிடி பிரபாகர். ஏன்னா அண்ணன் போஸ்டா தேர்வாயிருக்காப்புல. என்னன்னா ஒரு மன்னராட்சி காலத்தில் இருந்த சபாநாயகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர் அவர்கள் சொல்கிறத கேட்கல, அவங்க சொல்கிறத இவங்க வந்து அந்த ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில். அப்போ இவங்க வந்து முன்மொழியலை பாராளுமன்றத்தில் அப்படின்னா உடனடியாக அவங்கள வந்து தலையை வெட்டிடுறது, கைகாலை வெட்டிடுறது, இந்த மாதிரியே அடுத்தடுத்து வரதை பண்ணிக்கிட்டே இருக்கவும் அந்த ஒரு சபாநாயகர் போட்டிக்கு யாருமே வரமாட்டாங்களாம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிடுறதுக்கு யாரும் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வந்து தான் உட்கார வைப்பாங்களாம். இந்த சம்பவங்கள்லாம் அப்போ நடந்திருக்கு. அதனால சபாநாயகர் அவர்கள் ரொம்பவே பொறுப்புடன் செயல்படணும்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போடவும் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து இன்னைக்கு பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா அவை முன்னவராக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் தான் அப்படியே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் சேர்ல எல்லாம் உட்கார வச்சாங்க. உண்மையில பார்க்குறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிற, அதாவது துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இதில் சீனியர் யாருன்னா நம்மளுடைய விஜய் அவர்கள் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேணா நீங்கள் வேணா எனக்கு காலேஜுக்கு சீனியராக இருக்கலாம், ஆனால் அரசியலுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு சீனியரு, நாங்கள் வந்து சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது விஜய் அவர்களுடைய முகத்தில் அந்த புன்னகை அப்படின்றதும் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ கொடியோட அந்த புன்னகை அப்படின்றதும் உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஆரோக்கியமான சட்டசபையா, அமைதியான சட்டசபையா இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இனி வந்து வரப்போகிற கலவரங்கள், அதாவது இந்த அமளி துமளிகள், பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து வரிசையாக நடக்கும். ஆனால் என்ன ஒன்று, இந்த ஒரு அரசியல் அப்படின்ற களமானது முழுக்க முழுக்க தோளா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தவன்னு எண்ணி கொள்ளடா அப்படின்னு உண்மையிலே நட்பு ரீதியாக தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் அவங்களுக்கு கற்றுத்தர ஒரு பாடமாக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களை பார்த்து சிரிக்கவே கூடாது அப்படின்றத கூட சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சாலும் அவங்க வீட்டுக்கு போவேன். நிறையா பேர் கூட நேற்று விமர்சனம் பண்ணாங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு, சீமானுடைய வீட்டுக்கு, இவங்களுக்குலாம் போனது வந்து மமதையில் போயிருக்காரு, நான் வந்து பார்த்தீங்களா எப்படி முதல்வர் ஆகிட்டேன்னு சொல்லி தும்முரில் போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு நன்மதிப்புலையும் மக்கள் வந்து இன்னைக்கு எனக்கு என்னதான் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருந்தா கூட உங்களுடைய வீட்டிலையும் எனக்கு வாக்குகள் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு வைகோ அவர்களோட வீட்டுக்கெலாம் போயிட்டு. அந்த மாதிரி உண்மையிலே இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் இருக்குது. யாருமே இதை விமர்சிக்க விரும்பலை. இன்னும் கண்டிப்பாக நம்ம விஜய் அவர்களுக்கு டைம் கொடுத்தே ஆகணும். இந்த ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், தொடர்வார் தன்னுடைய பணியை, மக்களுடைய பணி சிறக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு மதுக்கடைகள் 717 கடைகளை மூடுறதே இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்போ பார்த்துக்கங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள். இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ குடிமகன்கள் வந்து குடிக்காமல் இருந்தால் என்னமோ ஆயிருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். முழுக்க முழுக்க அவங்களுக்கு கவுன்சிலிங்கான ஒரு வேலையும் நடந்துட்டுருக்கு. அதனால் தமிழகம் அப்படின்றது சிறப்பாக மாறப்போகுது. பொருளாதார ரீதியாக நம்ம இன்னும் மேலே வரப்போகிறோம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. மறக்காமல் உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.